அனைவருக்கும் வணக்கம். நிறைய இல்லத்தரசிகள் கனவுகளால பாதிக்கப்படுறாங்க. ராத்திரிலாம் கனவு வருது, கனவு தொல்லை தாங்க முடியல. அந்த கனவுலயும் பாம்பு வருது பாரு, ரொம்ப பயந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய இல்லத்தரசிகள் எனக்கு கால் பண்ணி இந்த கனவு பலன் அப்படின்றத கேட்பாங்க. இந்த பாம்பு கனவுல பாக்குறது நிம்மதி ரொம்ப கம்மியா இருக்குது, பயமா இருக்குது, இது நல்லதா கெட்டதான்னு தெரியல அப்படின்னு நிறைய இல்லத்தரசிகள் இந்த பாம்பு கனவுல வர்றதை பத்தி கேட்டிருந்தாங்க. அதற்கான பதிவு இந்த பதிவு. ஒரு கனவுல பாம்பு புத்த பாக்குறீங்க, பாம்பு புற்ற பாக்குறீங்கன்னா இன்பம் அதிகரிக்கும், இன்பமான செய்திகள், இனிய செய்திகள்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது, உடம்பு மீது பாம்பு ஏறி இறங்குவது போல கனவு கண்டால் அது என்ன பலன் அப்படின்னா, தந்தை வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், பண பிரச்சனைகள் விலகும், மன வாழ்க்கையில கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். சரி, மூன்றாவது, பாம்பு படம் எடுத்து ஆடுற மாதிரி கனவு கண்டேன், நல்லா என் கண்ணால நான் பார்த்தேன், பாம்பு படம் எடுத்து ஆடுறது நல்லா தெரிஞ்சது அப்படின்லாம் சில இல்லத்தரசிகள் கேட்டிருந்தாங்க. இந்த பாம்பு படம் எடுத்து ஆடுவது போல கனவு கண்டா என்ன நன்மைன்னா, பொருள் விரயம் ஏற்படும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், சிக்கனமா செலவு பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து, பாம்பு துரத்துற மாதிரி கனவு கண்டேன், கனவுல நான் ஓடுறேன், பாம்பு என்னை துரத்துது, நான் எங்க போனாலும் பாம்பு என்னை துரத்தின்னு வருது, நான் ரொம்ப பயந்துட்டேன், இது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டாங்க. பாம்பு துரத்துவது போல கனவு கண்டால் பிரயாணத்தில் கவனம் தேவை. நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா ரொம்ப பி கேர்ஃபுல், ரொம்ப பாதுகாப்பா போயிட்டு வரத உறுதி பண்ணிக்கிட்டு நீங்க பிரயாணம் பண்ணணும். விநாயகர் பெருமானுக்கு வழிபாடு செய்து விட்டு செல்வது நல்லது. டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்கோங்க. கனவு பலன்கள் நிச்சயமா கொஞ்சம் மன உளைச்சலை ஏற்படுத்தினாலும் அதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், அதை பார்த்து பயப்படாம நம்ம வேலையை பார்த்துட்டு போறது ரொம்ப நல்லது.